எக்ஸிக்யூட்டிவா சபார்டினேட்டா ஃபாரஸ்டா யாருக்கு என்ன நடக்குது யாருமே தெரியாது. பக்கத்துல நான் போய் நான் ரீட் பண்ணினோம் யாருமே தெரியாது. இவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் எழுதுறாங்க. அந்த ஆளை நாங்க இன்னும் எழுதிருக்கோம். ஆனா எல்லாருமே சபார்டினேட் கொடுத்தாங்க. நாங்க கேட்டோம் எழுதி ஏன் இது சபார்டினேட் எல்லாருமே கேட்டது சார். கேண்டிடேட்டும் பொறுப்பெடுக்கணும், இன்விஜிலேட்டர்ஸ் எல்லாருமே பொறுப்பெடுக்கணும் சார். நீங்க எப்படி நாங்க எடுக்க முடியாது, கோவன் எப்படி சொல்ல முடியும்? அந்த கொஸ்டின் தான் கொடுக்கப்பட்டு அதான் சொல்லிருக்காங்க. அதான் எழுதினீங்க. அதை எழுதாம நீங்க பண்ண சொல்லிருக்கீங்க. உங்ககிட்ட வந்து சொல்ல அந்த டீச்சர் அம்மா கூப்பிட்டு பேசுங்களா? இந்த சென்டர்ல மொத்தமா ஒரு 150 பேர் கிட்ட எழுதியிருப்பாங்க. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா மொதல் செட் 7 ரூம்க்கு இல்ல கொஸ்டின் பேப்பரை அடுத்த 7 ரூம்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பருக்கு ரெண்டுத்துக்குமே மாத்தி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து மாறிடுச்சு. 137ங்கிற கோடு கொஸ்டின் பேப்பர் வந்து 152ங்கிறவங்களுக்கும் 152ங்கிற கோடு கொஸ்டின் பேப்பர் வந்து 137 அப்படிங்கிறவங்களுக்கும் மாத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கீ ஆன்சரை வச்சு தான் இதை கரெக்ஷன் பண்ண போறாங்க. அப்படி கரெக்ஷன் பண்ணும்போது எங்களுக்கு அது வந்து மாறி கம்ப்ளீட்டா தப்புன்னு வரும். ஸோ இந்த சென்டர்ல எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்காக தான் நாங்க வந்து இங்க நின்று போராடிட்டு இருக்கோம். இந்த தேர்வு எதுக்காக நடக்குது? நீங்க எந்த துறையில இருக்கிறீங்க? இந்த தேர்வு எழுதுறீங்க? நான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், ஆசிரியரா இருக்கேன். இது எதுக்காகனா ப்ரொமோஷனுக்காக எழுதுறோம். இப்ப இங்க வந்து உங்க எல்லாருமே ப்ரொமோஷனுக்காக இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். இது வந்து மொத்தமா ஆக்சுவலா 100 மார்க். இன்னைக்கு வந்து 40 மார்க்குக்கு எழுதுறோம். போன 23ஆம் தேதி வந்து அதாவது மே மாதம் 23ஆம் தேதி நாங்க ஒரு 60 மார்க்குக்கு எழுதிட்டோம். சரிங்களா? அது வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட். ஸோ அதோட பேலன்ஸ் தான் நாங்கள் இப்போ வந்து 40 மார்க்குக்கு எழுதுறோம். இப்போ எங்களுக்கு என்ன ஆகும்னா இதுல ஃபெயிலு அப்படின்னு வந்துச்சுன்னா 2 எக்ஸாமுமே எங்களுக்கு பாதிக்கப்படும். இப்போ நாங்க அதாவது ஒரே சென்டர் கூட இல்லை, இது வந்து 60 மார்க்குக்கு வந்து வேற சென்டர்லயும் 40 மார்க்கு வேற சென்டர்ல இருந்தும் எழுதுறோம். அதாவது 40 மார்க்கு வேற சென்டர்ல எழுதுறோம். இப்போ எனக்கு எப்படின்னா நான் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் இந்த எக்ஸாம் எழுதுறேன். சரிங்களா? ஸோ இப்போ எங்களுக்கு வந்து திரும்ப ஒரு நாள் எக்ஸாம் எழுதுறது கஷ்டம். நாங்கள் இன்னமும் கேட்டோம் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு அட்லீஸ்ட் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க, திருப்பி கூட எழுதுறோம் அப்படின்னு கூட சொன்னோம். ஆனால் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரை கட்டி ஆன்சர் ஷீட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இது எங்களோட ப்ராப்ளம். இப்போ இது இந்த சென்டரோட தப்புங்க. கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்துருக்க கூடாது. எங்களால் செக்கும் பண்ண முடியாது. இதுல இருந்து அதாவது எங்க ரூம்ல இருந்து ஒருத்தங்க டவுட்ல கேட்டாங்க கொஸ்டின் பேப்பர் வேற மாதிரி இருக்கே அப்படின்னா அங்க இன்விஜிலேட்டர் சொன்னாங்க எல்லாருக்கும் இதே கொஸ்டின் பேப்பர் தான் மேடம்ட்டாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரு மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்துல நாங்க எப்படி எழுதுறோமோ அதுல வச்சுதான் பாஸ். ஸோ இதுக்கப்புறம் எங்களால் ஆர்கியூ பண்ண முடியல, கடகடன்னு எழுதிட்டோம். வெளியே வந்து நாங்க செக் பண்ண போய் தான் வேற சென்டருக்கு ஃபோன் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணும்போது தான் கொஸ்டின் பேப்பர் மாறி கம்ப்ளீட்டா மாறி இருக்குதுங்கிறதே எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால தான் நின்று நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அடுத்த லெவல் ப்ரொமோஷனுங்க. இப்போ ஒரு டீச்சர்னா அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷனுக்காக எழுதுவோம். என்னோட நேம் சுமதிங்க. நாங்க வந்து இந்த தேர்வு வந்து துறை தேர்வு. இது எங்களுடைய ப்ரொமோஷன் பதவி உயர்வுக்காக நாங்க எழுதுற ஒரு தேர்வா இருக்குது. இது ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி வரும். 6 மாசத்துக்கு ஒரு தரம் 6 வரும். அதுல நாங்க டிஸ்கிரிப்டிவ் ஒரு பேப்பரும்
எம்சிக்யூஸ்ன்னு சொல்ற அந்த கொள்குறி வினாக்கள் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு டைப்பும் வரும். அது வந்து ஏற்கனவே நாங்க எழுதிட்டோம். அது 60 மார்க்குக்கு எழுதிட்டோம். 40 மார்க்குக்கு இப்ப எழுதுறோம். இப்படி எழுதும்போது ஸ்ரீ லட்சுமி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவள்ளூர்ல இருக்கிற இந்த ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் மாத்தி கொடுத்துட்டாங்க. ரூம் நம்பர் 1 இருந்து 10 வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரும், ரூம் நம்பர் 11 இருந்து 16 வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர். அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ்க்கு எழுத வேண்டிய கொஸ்டின் பேப்பரை சபார்டினேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. சபார்டினேட் எக்ஸாமுக்கு எழுத வேண்டிய கொஸ்டின் பேப்பரை எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதனால என்ன பாதிப்பாகுதுன்னா, கொஸ்டின்ஸ் வந்து மாறி வரும் பொழுது அவங்க திருத்துறவங்க இவங்க மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் வேற, இந்த கொஸ்டின் மார்க்கும் அதே மாதிரி மாறும். இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்னா, கண்டிப்பா ரீ எக்ஸாம் வச்சே தான் ஆகணும் சார். ரீ எக்ஸாம் வச்சாதான் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா எல்லாருமே ஃபெயில் ஆகும். சென்டர் எழுதுற அத்தனை பேருமே ஃபெயில் ஆயிருவோம். இதுதான் எங்களோட ரெக்வஸ்ட். இதை வச்சுதான் நாங்க கேட்டோம். தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே இந்த எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குது. குளறுபடி தெரியல, குளறுபடி இந்த இதுல மட்டும்தான் நடந்திருக்குது. ஆனா நாங்க இன்விஜிலேட்டர்ஸ் கேட்டோம், இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் இதா இருக்குன்னா அது எங்களுக்கு வந்ததே இதுதான் மேடம் வந்துச்சு, கொஞ்சம் பேப்பர் இப்படி வந்தது, கொஞ்சம் இது வந்துச்சு, நாங்க வந்ததை கொடுத்துட்டோன்றாங்க. வந்தது கொடுத்தானா என்ன அர்த்தம்னு தெரியல. அதனால எல்லாருமே அதை எழுதினோம். எழுதினதுக்கு அப்புறம் வந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி இப்ப கேட்கிறோம். நாங்க கேட்கிற ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி போர்டுல இருக்கிற ஆபீசர்ஸ கேட்கறது என்னன்னா, தயவு செய்து இந்த ஸ்ரீ லட்சுமி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் எழுதின எல்லா ஸ்டாஃப், அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே வந்து மறுபடியும் ஒரு எக்ஸாம் வச்சா நல்லா இருக்கும். அதுல நாங்க பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பா இந்த வாய்ப்பை இழந்து நிறைய பேருக்கு ப்ரமோஷன் பாதிப்பாகுது. அதுதான் எங்களுடைய ரெக்வெஸ்டா இருக்குது. இங்க வந்திருக்கிற அனைத்து துறை அலுவலர்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து, மெடிக்கல்ல இருந்து வந்திருக்காங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, கோஆபரேட்டிவ்ல இருந்து வந்தவங்களுக்கு சபார்டினேட் எழுதணும், அவங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் எழுதி கொடுத்துருக்காங்க. அதான் இதுதான் சார். என் பேர் சரஸ்வதி.